ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்கள எப்படி பாட்டி ட்ரெயின் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவங்க வாஷ்ரூமை இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ட்ரெயின் பண்ணும். எதுவுமே பதட்டப்படுத்தாதீங்க, ப்ரெஷர் போடாதீங்க, நீ இப்படி பண்ணிட்டியா அப்படிங்கிறதோ பண்ண வேண்டாம். இல்லை ரொம்ப பேம்பர் பண்ணி அதெல்லாம் அவங்க வெளியில் இருக்கவங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் குழந்தைங்க தானே அப்படிங்கிறதும் பண்ண வேண்டாங்க. 3.5 ஏஜுங்கும் போது நம்ம சொல்கிறத அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்கன்னா அவங்களும் ஒரு குண்டாவையும் கரண்டியும் எடுத்துகிட்டு சமைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்பா என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லேப்டாப்பில் போய் உட்காந்துட்டு அவங்க தட்டுற மாதிரி இது பார்ப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்க பழகிறப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் கரெக்டான யதார்த்தத்தில் நம்ம சொல்லிக் கொடுத்தோன்னா அது அவங்களுக்கும் புரியுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வருதுங்கிறத அவங்க சொல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ்ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். வா, நீ சூப்பராக சொல்லியிருக்க, பெட்டில் போகல, சோஃபாவில் போகல, கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எப்போவுமே வாஷ்ரூமை ரொம்ப ஹைஜீனிக்காக க்ளீனாக வச்சுக்கோங்க. அப்புறம் வாஷ்ரூம் போகும்போது இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீயே பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. போனதுக்கப்புறம் ஃப்ளஷ் பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், இது போடணும், அப்படின்னு ஹேண்ட் சோப் போடணும். அதுக்கப்புறம் நல்லா டவலில் கை துடைக்கணும். அப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கலாம். கண்டிப்பாக இது சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு புரியும். இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, உனக்கு வாஷ்ரூம் வந்துச்சுன்னா நீ பிக் கேர்ள் ஆகிட்ட, பிக் பாய் ஆகிட்ட, உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல தெரியும். முன்னாடி வரும்போது விளாண்டுட்டு இருக்கும் போது கடைசி நேரத்தில் சொல்லக்கூடாது. முன்னாடியே இல்லை உங்கள் ஸ்கூல் டீச்சரோ கேர்டேக்கரோ சொல்கிறாங்க, வாஷ்ரூம் போகிறவங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜராக சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்க ஆக்சிடென்டல் வாஷ்ரூம்ஸ் ஹேப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. விளாண்டுட்டு இருக்கும் போது நடுவில் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு போவாங்கள்ல, அப்படி போகாமையும் இருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கும் போது எப்போவுமே வாஷ்ரூம் போகாமல் நம்ம வீட்டு வாஷ்ரூமில் தான் போகணும், மற்ற இடத்துல போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வராது. அது எப்போ வரும்னா, டீச்சர் மேலே இருக்கிற அஃபெக்ஷன் கொஞ்சம் டைம் ஆகும்ல, கண்டிப்பாக ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆச்சும் ஆகும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேரண்ட்ஸ் மட்டும்தான் உலகமாக இருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸ் தான், நம்ம தான் உங்ககிட்ட சொல்லணும், நீ சேஃபான பிளேஸ் தான் இருக்க, அம்மா போய் வாஷ்ரூம் பார்த்துருக்கேன், உங்கள் ஸ்கூல் பார்த்துருக்கேன், உனக்கு ஓகே தான், நீ வாஷ்ரூம் போகணுன்னா சொல்லணும் அப்படி நீங்கள் அப்படி சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க உலகமே பேரண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு 2 டேஸ் முன்னாடியே பேரண்ட்ஸை கிளாஸ்க்கு வர சொல்லுவோம். ஆடிட்டோரியமில் மீட்டிங் இல்லாமல் அந்தந்த பேரண்ட்ஸ் அந்தந்த செக்ஷனோட கிளாஸஸ்க்கு போவாங்க. டீச்சரை பார்த்துட்டு, ஆன்ட்டியை பார்த்துட்டு நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு கொடுப்போம். நாங்கள் கண்டிப்பாக நல்லா குழந்தைங்கள பார்த்துப்போம். வாஷ்ரூம் வருதுன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் டீச்சர்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள், நீங்கள் அவங்க கூட பேசியிருக்கேன், அவங்க நல்லா பேசுவாங்க, நீ எதாக இருந்தாலும் சொல்லலாம், லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த மாதிரி பேசிக்காக ஐ வாண்ட் டு கோ டு வாஷ்ரூம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ பேரண்ட்ஸ் விட்டு அவங்க வெளியில் வரும்போது அந்த நம்பிக்கை அப்படியே அவங்க இங்கே கொண்டு வருவாங்க. அப்போ ஈஸியாக எங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும், அவங்களோட தேவைகளுக்கும் அவங்களால கரெக்டாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். இண்டிபெண்ட்டுங்கிறது இந்த மாதிரி பேசிக் திங்ஸை சொல்கிறது. கண்டிப்பாக ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆஃப் நம்மளோட அப்ரோச் குழந்தைங்கள எமோஷ்னலாக நிறைய மாற்றுங்க. அது ட்ரூ, கண்டிப்பாக 100% அது உண்மை தான். அதனால் நீங்களும் பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும், குழந்தைங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம்.